Hello everyone, welcome back to maggiUK. This is Maggi. Hope everyone is fine. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Cutty Sark. அது வந்து ஒரு clipper ship. இந்த ஷிப் வந்து 1869ல இங்க கொண்டு வந்து வச்சாங்க. இந்த ஷிப் மெயினா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைனால இருந்து மெயினா டீ பேக் கேரி பண்ணிட்டு வரதுக்காக தான் இந்த ஷிப்பை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து இங்கேருந்து அங்கே போய் டீ பேக்ஸ் கொண்டு வரதுக்காக. ஆக்சுவலி இது வந்து இப்போ க்ளோஸ்டு. இதுக்கு மேலே வந்து நம்ம போய் உட்காந்து ரிலாக்ஸாக டீ குடிக்கலாம். ஆனால் இப்போ இந்த கோவிடில் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி இங்கே லாக்டவுன் வந்தனால அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வெளியிலே வந்து உங்களுக்கு காட்டுற அந்த ஷிப் எப்படி இருக்குன்னு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், டீ குடிக்கலாம். அது இன்னொரு வீடியோவில் நான் டைம் ஓப்பன் ஆனாலும் அதுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உள்ளே. ஸோ இப்போதைக்கு நம்ம அவுட்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்கோ ஷிப்போட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16,000 pounds. ஒரு வீட்டுக்கு வேண்டிய ஃபுல் ஹவுஸோட டெபாசிட்டு இந்த ஷிப் வந்து காஸ்ட் ஆகுது. இது வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். 150 years வந்து ஆச்சு. இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே போய் பார்த்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இதில் பார்க்க முடியாது. ஸோ ஜஸ்ட் அவுட்டர் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எவ்வளோ டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2100 tons இது இந்த ஷிப்போட வெயிட்டு. இந்த ஷிப்பு வந்து எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து டீ வந்து கொண்டு வந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுது. டீ ட்ரேடிங்காக தான். ஓகே, இயர் வந்து எப்போ வந்து இது மெயினாக வந்து இங்கே கொண்டு வச்சாங்கன்னா 1869. ஸோ இதுதான் எக்ஸிட்டு. என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இதோட ஓப்பனிங் டைம்ஸ் போட்டிருக்காங்க 10 to 4 வீக்கெண்ட்ஸு, 10:30 to 4 வந்து வீக் டேஸு. அதே தான் மண்டேயும் கிடையாது. டியூஸ்டே டேர்ம் டைம்ஸ் 2 நாளும் க்ளோஸ்டு. பட் இப்போதைக்கு எல்லா டைமும் க்ளோஸ் தான். எல்லா லாங்குவேஜும் போட்டிருக்கான். கம் அப்ராட் ஃபார் ஸ்டோரிஸ் ஆஃப் லைஃப் அட் சி. ஸோ எப்படி வந்து சீல எப்படி இருக்கும் அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் உள்ளே நம்மளுக்கு காட்டுறது இந்த இதில்.
ஸ்பெக்டாகுலர் வியூஸ். எப்படி இருக்கும் வியூ மேலேருந்து மேல் டெக் அங்கேருந்து நின்று பார்த்தா எப்படி இருக்கும்ன்றது தான் இது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும், க்ரூஸ் கேபின்ஸ்லாம் போயிருப்பாங்க, அவங்க எப்படி லைஃப் வந்து போர்ட் ஆகும்போது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லுவாங்க. இது எங்கே நியராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் காட்டின இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கிரீனிச்க்கு பக்கத்தில் தான் இது வச்சுருக்காங்க. ஸோ பிகாஸ் இது வந்து டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறதுக்காக. இது வந்து எப்போ ஃபைனலாக ஸ்டாப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1953 இது ட்ரேடிங் சைனாக்கு போகிறதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சு மக்கள் பார்வைக்காக வச்சுருக்கிறது. இது வந்து பாதுகாத்து வைக்கும் போது 2007 வந்து மேல வந்து ஒரு தடவை ஃபயர் டேமேஜ் ஆகிருக்கு. 2 times வந்து ஃபயர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபயர் எல்லாம் திருப்பி ரெஸ்டோர் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் கிரீனிச் தான் இது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதை திருப்பி ரீபில்ட் பண்ண அதை ஃபைனலாக வந்து ஏப்ரல் 2012 திருப்பி வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சின்ன ஸ்மால் ஃபயர் இன்னொரு வருஷம் நடந்தது. அது வந்து பெரிய டேமேஜ் இல்லை. ஸோ இது மாதிரி 2 தடவை வந்து இது ஃபயர் ஆகி அப்புறம் ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. Hope you like this video. Please support me. Like, share, subscribe to my channel. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். Bye. Please subscribe to my mom channel.